purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். அவர் ஒரு விஷயத்தை விரும்பிட்டா அதை ஒரு மனைவியா செய்ய வேண்டியது என் கடமைன்னு நான் 100% நம்புறேன். யாரோட சொத்து, யார் சம்பாரிச்சது? இதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரிச்ச சொத்து. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க. அதை தடுக்கிற சக்தி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கிடையாது. ஆக்ஷன் படத்தை பார்த்து தான் தன்னுடைய ஃபைட்ஸை எப்படி அடுத்த படத்துக்கு வரணுங்கிறதுல ஐடியா பண்ணுவார். அவருக்கு அந்த சினிமா மீதான மோகம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், தன் வாழ்க்கையை ஒரு நடிகராக தானே அவர் ஆரம்பித்தார். படம்லாம் பார்ப்பாரு வீட்டில், அதேதான் வேலையே. என்ன பிஸியாக இருந்தப்போ காலையில் போனார்னா மிட் நைட் தான் வருவார். எக்ஸ்ட்ரா அவருக்கு டைம் இருக்கும்போது டெய்லி ஏதாவது மூவி வாட்ச் பண்ணுவார். அவருக்கு பிடிச்ச காமெடி சாங் பார்ப்பார். எம்ஜிஆருடைய பாடல்கள் மிகவும் பிடிக்கும். அவர் மிட் நைட் ஷூட்டிங் முடிச்சு வந்தாலும் ஒரு படம் பார்க்காம படுக்க மாட்டார். அவர் முதல்ல சினிமாக்குள்ளே வரும் பொழுது, அப்போது அவரை விட சீனியர் ஆர்டிஸ்டெல்லாம் வரும்போது இவரை தள்ளி விட்டுட்டு அவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ஃபுட் அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி அவருக்கு ஏற்பட்ட காயங்கள். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் பொட்டலை சாப்பாடு கொடுக்கறது, மெயின் ஹீரோயினா மெயின் ஃபுட்டு கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்குறாரு உட்காந்து. கடவுள் அருள் இருந்தால் நான் நாளைக்கு பீக்கில் வந்தால் அனைவருக்கும் சமமான உணவு அளிப்பேன் என்ற உறுதி அவர் மனசில் அதை ஏற்றுக்கிட்டார். ஒரு லைட்மேன்ல இருந்து ஹீரோ வரைக்கும் அனைவருக்கும் சமமான உணவு. இப்போதான் கேரவன், அப்பெல்லாம் அவங்களோட உட்காந்து தான் கேப்டன் சாப்பிடுவாங்க. எப்படி வள்ளலார் சொன்னார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு, அது மாதிரி யாரும் பசியோட இங்கே வந்தவங்க போகக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் கேப்டனோட இந்த ஒரு மேரேஜ் 33 இயர்ஸ் இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கேப்டன் ஒரு பப்ளிக்கில் வர்றாரு, தொண்டர்களை சந்திக்கிறாருன்றாலே அது எங்களுக்கு திருவிழா தான். தமிழ்நாடு முழுக்க நலத்திட்ட உதவிகள். அவரோட பர்த்டேவே வறுமை ஒழிப்பு தினம், அதுதான் அங்கே ஹைலைட். ஸோ கேப்டன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை இன்றைக்கி போய் ஒவ்வொரு வில்லேஜில் நீங்கள் பாருங்கள், அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன உதவியே அந்தந்த இடத்துல பண்ணுவாங்க. ஏன்னா கேப்டன் எந்த அளவு தன் தொண்டர்களை விரும்பினார், லைக் பண்ணார் அப்படின்றதுனோட பிரதிபலிப்பு தான் இது. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷூட்டிங் போவார். முடித்த உடனே கீழே பார்த்தா வண்டி கட்டி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆளுங்க. சளைக்காமல் நின்று ஃபோட்டோ எடுப்பார் கேப்டன். நாங்களாம் மிரண்டு போயிருக்கிறோம். சண்டே மட்டும் ஷூட்டிங் ஒத்துக்க மாட்டார், ஃபுல் சண்டே நிற்பாராம் தொண்டர்களுக்காக. அது 8 பட்டியிலேருந்து வருவாங்கன்ற மாதிரி, சின்ன கவுண்டர் மாதிரி எல்லா ஊர்லேருந்து வண்டி கட்டி வருவாங்க. அன்றைக்கி எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் ஃபோட்டோ. இது இட்ஸ் நாட் ஈஸி திங். 40 இயர்ஸ் அவர் தன்னுடைய லைஃப்பை தன் தொண்டர்களுக்காக அவர் செஞ்சார்ல, அதோட பிரதிபலிப்பு தான் இது. ஸோ வீட்டில் அரசியலை தாண்டி கேப்டன் அவர்கள் உங்ககிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள், இல்லை திரைப்பட சம்பந்தமா, இல்லை அவரோட நண்பர்கள் இவர் எப்படி இருக்கார், அதெல்லாம் சொல்லுவாரா? அவருக்கு அந்த சினிமா மீதான மோகம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், தன் வாழ்க்கையை ஒரு நடிகராக தானே அவர் ஆரம்பித்தார். அப்போ எப்படி அதை மறந்துட முடியும்? படம்லாம் பார்ப்பாரு வீட்டில், அதே தான் வேலையே. என்ன அவர் இப்போ பிஸியாக இருந்தப்போ காலையில் போனார்னா மிட் நைட் தான் வருவார். அவரை மாதிரி ஒரு உழைச்சவர் இல்லை, உங்களுக்கு தெரியும், நான் அதை பற்றி சொல்ல தேவையில்லை. எக்ஸ்ட்ரா அவருக்கு டைம் இருக்கும்போது டெய்லி ஏதாவது மூவி வாட்ச் பண்ணுவார். அவருக்கு பிடிச்ச காமெடி சாங் பார்ப்பார். எம்ஜிஆருடைய பாடல்கள் மிகவும் பிடிக்கும். அவர் மிட் நைட் ஷூட்டிங் முடிச்சு வந்தாலும் ஒரு படம் பார்க்காம படுக்க மாட்டார். அப்போவே நான் சொல்ல பீக்கில் இருந்தப்போ. ஆனால் அது இங்கிலீஷ் படமாக இருக்கும், ஆக்ஷன் படமாக இருக்கும். அந்த ஆக்ஷன் படத்தை பார்த்து தான் தன்னுடைய ஃபைட்ஸை எப்படி அடுத்த படத்துக்கு வரணுங்கிறதுல ஐடியா பண்ணுவார் கேப்டன். புரியுதுங்களா? ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு மூவியாவது பார்க்காம இருக்கவே மாட்டார். ஸோ எப்பயுமே விஜயகாந்த் சார் ஆஃபீஸோட கறி விருந்தை பற்றி யாராலையும் மறக்க முடியாது. காலையில் 10 மணிக்கு வரைக்கும் வரும், வாசனை வெளியே வரைக்கும் தூக்குது. காலையிலே தொண்டர்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் எவ்வளோ உறுதியாக ஏற்படும்? ஏன்னா இப்போ சார் பேசலையே தவிர சாரை பற்றியான பேச்சுக்களை இப்போதான் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கலைஞர்களும் 80-90 இருந்தாங்க, அப்போ ஷேர் பண்ணுறாங்களோ இல்லை, இப்போ ஒவ்வொரு பேட்டிலையும் அவரை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டே இருக்காங்க. ஒரு கேப்டன் என்கிட்ட ஷேர் பண்ணாதது எதனால சாப்பாடுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்? ஏன் அப்படின்னா அவர் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் கஷ்டப்பட்டு எப்படி அந்த உணவுக்கு அவர் மரியாதை கொடுத்தாரோ அதுவும் கேப்டனுக்குள்ளே அப்படியே இறங்கிருச்சு. அவர் முதல்ல சினிமாக்குள்ளே வரும் பொழுது அவர் ஒரு புது நாயகன். அப்போது அவரை விட சீனியர் ஆர்டிஸ்டெல்லாம் வரும்போது இவரை தள்ளி விட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஃபுட் அவங்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி அவருக்கு ஏற்பட்ட காயங்கள். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் பொட்டலை சாப்பாடு கொடுக்கறது, மெயின் ஹீரோயினா மெயின் ஃபுட்டு கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்குறாரு உட்காந்து. கடவுள் அருள் இருந்தால் நான் நாளைக்கு பீக்கில் வந்தால் அனைவருக்கும் சமமான உணவு அளிப்பேன் என்ற உறுதி அவர் மனசில் அதை ஏற்றுக்கிட்டார்.
எல்லாருக்கும் கறி சாப்பாடு ஒரே மாதிரி, புரியுதுங்களா? ஒரே மாதிரி, டிஃப்ரென்ஸே இருக்காது. ஒரு லைட்மேன்ல இருந்து ஹீரோ வரைக்கும் அனைவருக்கும் சமமான உணவு. இப்போதான் கேரவன், அப்பெல்லாம் அவங்களோட உட்காந்து தான் கேப்டன் சாப்பிடுவாரு. கேப்டன் ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுனா என்ன? ஒரு 3 விஷயம். அவருக்கு வந்து நான்வெஜ் எல்லாமே பிடிக்குமா, இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு கிடையாது. எந்த உணவு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார். அதுவும் அவர் மதுரைக்காரர், நான் சொல்லவே தேவையில்லை, சரிங்களா? அப்போது மதுரை ஃபுட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஐர மீன், மட்டனு, சிக்கன், அந்த பிரியாணி எல்லாமே சிறப்பாக செய்வாங்க. அந்த ஃபுட்டு எல்லாமே கேப்டனுக்கு பிடிக்கும். ஹீரோக்கு என்ன சாப்பாடோ கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஊழியருக்கும் அதுதான் சாப்பாடுன்னு கொண்டு வந்தார். இப்போ நீங்கள் ரேக்லா ரைஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உழவன்மங்கில் அந்த பெரிய பெரிய அந்த கிராமத்தில் இருக்கும் இந்த இது வெல்லம் பாகு எடுப்பாங்க. அது ஃபுல்லாக இளநீ தண்ணியை வெட்டி ஊற்றி வந்த அத்தனை ஜனத்துக்கு இளநீ. ஒரு பக்கம் போன்விட்டா, ஒரு பக்கம் ஹார்லிக்ஸ், ஒரு பக்கம் மோர், யாருக்கு என்ன வேணும் சாப்பிடுங்க. அத்தனை பேருக்கும் கறி விருந்து டெய்லி. ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும். ஒரு மாவட்ட செயலாளர் மீட்டிங், இப்போ நாங்கள் பகுதி வட்டம்லாம் கூப்பிட்றோம். இப்போ எங்களுக்கு டைம் தெரியும் கரெக்டாக. இப்போ சிட்டிலே இருந்து வர்றாங்கன்னு வைங்க, எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகும். இப்போ 1 மணிக்கு மேலே போகுதுன்னா உடனே நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம். யாருமே இங்கே வந்தவங்க பசியோட போகக்கூடாது. அது கேப்டனுடையது. அதே தான் நாங்களும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி எத்தனை நானாலும் அது நிச்சயமாக இங்கே நடக்கும். எப்படி வள்ளலார் சொன்னார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன்னு, அது மாதிரி யாரும் பசியோடு இங்கே வந்தவங்க போகக்கூடாதுன்றதில் அவர் உறுதியாக இருக்கார். அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். நிச்சயம் நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்களும் அதை செய்வோம். பிரதர், உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ மேம் வந்து இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்துட்ட பிறகு இது எல்லாமே பார்த்துருப்பாங்க. நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துருப்பீங்க. அப்படி குழந்தையா இருக்கும்போது உங்கள் மேலே ஒரு பாசம் காமிச்சிருப்பாங்க. இப்போ உங்களே வந்து ஒரு கேப்டன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குது? எல்லாருமே உங்களை தம்பின்னு கூப்பிட்றதா இருக்கட்டும், உங்களுக்கு கை கொடுக்குறதா, அந்த சந்தோஷம் கலந்த ஒரு மரியாதை உங்களுக்கு பக்கம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது எப்படி இருக்குது? அது அப்பாவோட பிளெஸ்ஸிங் தான் எனக்கு கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கிற மீடியா காலம் அப்போ இல்லை, நம்ம 90s கிட்ஸ் இருக்கும்போது அப்போ இருந்திருந்தால் அப்போ உங்களுக்கு ரியலாகவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நான் சொல்லும்போது அப்போட நிறைய படங்கள் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஷூட்டிங் போகிறப்போ, அது இப்போ நம்ம ஒரு படம் ஷூட்டிங் போனால் அடுத்த இடத்துல வந்து வேறு படம் ரிலீஸ் ஆகும். அப்போது வந்து இருக்கிற காலத்தில் அப்போ என்னையே நான் ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும், அப்போயே நீ தூக்கிட்டு போவாங்க. கேப்டன் வந்து எப்பயுமே கூட வரணும், பையனுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி நினைக்க மாட்டேன். நீ தனியாக போ, நம்ம தொண்டர்கள் பார்க்குவாங்க, நீ தனியாக போன்னு 7-8 வயசுலேயே நம்பிச்சு விட்ருவார். ஸோ அப்போ தைரியமாக நான் போகிறப்ப எல்லாரும் தூக்குறது வைக்கிறது நான் சின்ன வயசில் நான் தொடர்ந்து பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு நான் கான்ஷியஸாக பார்த்தாலும் சரி, பார்க்குறேன் எனக்கு தெரியாமல் அது எனக்கு ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மனசில். ஸோ இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்போது எனக்கு அது எல்லாமே எனக்கு இம்பேக்ட் ஆகி எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்க முடியும். ஸோ எவ்வளோ க்ரௌட் வந்தாலுமே எங்கள் அப்பாவை பார்த்து வந்து நானும் சின்ன வயசில் பழகி எனக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், கோவப்பட முடியாது. ஒரு லட்சக்கணக்கான பேர் தனியாக விட்டால் கூட எப்படி வெளியே வரணுன்ற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. நிச்சயம் இது ஒரு பிளெஸிங் தான் இருந்தது எனக்கு கேப்டன் மகனாக இருக்கிறது. அவருக்கு அவருடைய பழைய நண்பர்கள்லாம் பார்க்கும்போது அவங்க கிட்ட என்ன சொல்லுவார்? ரொம்ப பழகுவார், பேச முடியல ஒன்று தான், பக்கத்தில் உட்காந்து எல்லாம் கையை பிடிச்சிக்கிட்டு பழசெல்லாம் பேசுவாங்க. தியாகு வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த க்ளோஸாக ஒரு பாண்டிங்னு சொல்லுவோம் பாருங்க, அது தியாகு கிட்ட கேப்டனுக்கு அதிகம். புரியுதுங்களா? அவருக்குமே இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நடக்க முடியல. பட் அவர் வந்து பக்கத்தில் உட்காந்து விஜய் அதெல்லாம் விடுப்பா, உனக்கும் ஒன்றும் இல்லை எனக்கும் ஒன்றும் இல்லைன்ட்டு அந்த கேஷுவலாக பேசும்போது அந்த தன்னை அறியாமல் அவ்வளோ ஹாப்பி. அப்படியே பிடிச்சிக்குவார், விடவே மாட்டார். உட்காரு அவர் போகிறன்னா கூட விட மாட்டார். அந்த பழைய நினைவுகள் இருக்கு இல்லையா, அது என்றைக்கும் மறக்கவே முடியாது. ஸோ கடைசி சில வருஷமாக அவங்களுடைய இன்டர்வியூஸும் சரி, இல்லை மேடை பேசலும் சரி, ஒரு முறை கூட நீங்கள் வந்து விஜயகாந்த்னு அவர் பேரை சொல்லி நாங்கள் கேள்வியப்படுத்தலை, கேப்டன் தான். ஸோ வீட்டில் எல்லாம் என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? ஏன்னா நீங்கள் என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியல, கேப்டன் தான் நீங்கள் சொல்லி கேள்விப்படனா பார்த்ததே இல்லை. தெரியும் ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுவாங்க? எங்க வாங்க போங்க, என்னங்க உங்களுக்கு என்ன வேணும், சாப்பிட்றீங்களா, என்ன வேணும் அப்படி தான் கேட்பாங்க. அவரு பிரேமான்னு சொல்வார். பிரேமா தான். ஏன்னா இப்போ முன்ன விட உங்கள் பேச்சில் இருக்க அந்த தோரணையும் அந்த மெடுக்கும் அந்த தைரியம் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இப்போ நீங்கள் இங்கே வந்து கேப்டனை பார்த்தீங்களா இல்லைன்னு நீங்கள் கொடுக்குற எனர்ஜி தான் அங்கேருந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. அது ஒரு பெரிய பின்பமாக உருவாகி இருக்கீங்க இந்த கட்சிக்குன்னு. ஸோ இது வந்து தொண்டர்கள் கொடுக்குற தைரியமா, இல்லை கேப்டன் சார் சொல்லியிருக்காரா அடுத்த கட்சியை நீங்கள் வழி நடத்துங்க, இது என்ன மாதிரி தெரிஞ்சு? இந்த டே 1லேருந்தே கேப்டன் வந்து எப்படின்னா எல்லா பொறுப்பும் என்கிட்ட பிளைண்டாக கொடுப்பார். அவர் வந்து ஷூட்டிங்கில் 24 hours பிஸி. அப்போ 90 கல்யாணம் புலன் விசாரணை ரிலீஸ் டைம் நான் சொல்கிறேன், அன்னிலேருந்து நான் சொல்கிறேன். அவர் ஷூட்டிங் போயிட்டா அவரோட கான்சன்ட்ரேஷன் ஷூட்டிங்கில் தான் இருக்கும். இங்கே ரசிகர் மன்றம், சொந்த பந்தம், இங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் மண்டையில் போட முடியாது. அப்போ எங்களுடைய இப்ராஹிம் ராவுத்தர் அண்ணன் இருந்தார், எங்களுடைய பொதுச் செயலாளர் ராம் அண்ணன் இருந்தார்,
எல்லாருமே என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த டே 1ல இருந்தே நான் ஒரு பிரேமலதாவாக நான் அவரை திருமணம் பண்ணி கேப்டன் மனைவி ஆன பிறகு அன்றையிலிருந்து எங்களுடைய பணிகள், ரசிகர் மன்றமாகட்டும், கேப்டன் செய்கின்ற உதவிகளாகட்டும், எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி இப்படி தான்றதை அவர் வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போது அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், இவங்களை அனுப்புகிறேன் அவங்கள அனுப்புகிறேன், இந்த அதுக்கு மணி கொடு இதுக்கு மணி கொடு, எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா, ஹார்ட் ஆப்ரேஷன், படிப்பு, இந்த மாதிரி நான் சொல்லலைன்னா இந்த இன்னிங் சொல்லிட்டு இன்டர்வியூ பார்த்தா இது வந்து அரசியலை தாண்டி ஹஸ்பண்ட் சொன்னாலும் மனைவிகள் சொல்லணும், கொஞ்சம் பார்த்து கொடுங்க, யார் எதுன்னு கொடுங்க. எல்லாரும் வந்து கேட்குறாங்க. அது என் பையன் கிட்ட கேளுங்க இந்த கேள்வி. எல்லாரும் வந்து கேட்குறாங்க, தூக்கி கொடுத்துறாதீங்க, அவங்களுக்கு உண்மையிலே வேணுமா வேணாமான்னு கேட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கான பதில் கேப்டன் என்ன சொல்லுவார்? நான் அது ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் நான் பார்த்தது இல்லை. நோன்னே வராது. ஏன்னா எங்கள் லைஃப் எல்லாமே எங்கள் அப்பா தான். நாங்கள் சின்ன வயசுல இருந்து அப்பா ஒன்று சொன்னால் அது எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா தலைக்கீழ் இருந்து பண்ணிடுவாங்க. இன்றைக்கி 1 லட்ச ரூபாய் இங்கே கொடுத்துருன்னா இன்றைக்கி வீட்டில் இருக்கா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது. 1 லட்ச ரூபாய் அங்கே அனுப்பணும், பேங்க்லேயே அனுப்பிடும். அது எங்கள் அம்மா எப்படி ரெடி பண்ணி அனுப்புவாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அது கட்சிக்காரன் கூட தெரியாது, தொண்டர்களுக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, என் மைண்டில் என்ன இருக்குன்னு உன்ட்டு ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். அவர் ஒரு விஷயத்தை விரும்பிட்டா அதை ஒரு மனைவியாக செய்ய வேண்டியது என் கடமைன்னு நான் 100% நம்புகிறேன். யாரோட சொத்து, யார் சம்பாரிச்சது இதெல்லாம்? அவர் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரித்த சொத்து. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள். அதை தடுக்கிற சக்தி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கிடையாது. ஆனால் அவர் 5000 கொடுன்னா நான் 10,000 கொடுங்கன்னு தான் சொல்வேன். ஏன்னா ரியாலிட்டி அதுதான். எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கணும். அவர் ஒரு விஷயத்தை விரும்பினால் அதை செய்து முடிப்பவள் தான் ஒரு உண்மையான மனைவியாக இருக்க முடியும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.